சொல்ல பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவான உடனே அந்த கரு வளர்வதற்கான அனைத்து வேலைகளையும் அந்த தாயினுடைய சரீரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த கரு உண்டான அந்த நாள் முதற்கொண்டு அந்த தாய் விடுகிற சுவாசம், அந்த தாய் சாப்பிடுகிற உணர்வு, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தைக்குள்ளே, அந்த கருவுக்குள்ளே ஒவ்வொரு வினாடியும் என்ன பண்ணுதுனாக்கா போய் 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 அந்த சின்ன புள்ளியை ஒரு குழந்தையாக தகப்பன் தாயினுடைய சாயலுக்கு ஒத்ததாக அவர்களுடைய பிஹேவியர், அவர்களுடைய உணர்வு, அவருடைய பேச்சு அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது போல வாக்குத்தத்தமும் பார்த்தீங்கன்னாக்க தேவனுடைய பார்வையில் ஒரு கருவாக இருக்குது. இந்த கருவை வளர செய்யக்கூடிய பொறுப்பையும், கருவை வளர செய்யக்கூடிய ஆற்றலையும் அதை படிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது வரல, உங்களுக்கு இது வரல, எனக்கு அந்த வேலை சரியாக வரல சார், எனக்கு இந்த வேலை சரியாக வரல, உங்களுக்கு எந்த வேலை சரியாக வரலனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சிறப்பாய் செய்ய முடியும். என்ன அப்படின்னாக்க, கடவுளுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அதை வாய்களை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த கருவை நீங்கள் என்ன ஆக்குறீங்கன்னாக்க உருவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இல்லைன்றது குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத தேவன் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை பாருங்கள், அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க, அந்த வாக்குத்தத்தங்களை வந்துட்டு ரியலாக நம்புங்க. எப்படி உங்கள் பையில் வந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குது அப்படின்றது எப்படி நம்புறீங்களோ அப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. இந்த வாக்குத்தத்தம் வேலை செய்யும் அப்படின்ற நம்பும் பொழுது தான் அது உங்களுக்காய் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, புகழ்ச்சியை கொடுக்க போகிறாரு, கீர்த்தியை கொடுக்க போகிறாரு, மகிமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறாரு. எல்லா ஜாதிகளை பார்க்கல உங்களை எப்படி இருக்க செய்ய போகிறாரு? சிறந்து இருக்கும்படி தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய லைஃப்லையும் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 ஒரு எடுத்து வாசிக்க கேட்போம். நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகு சமானமாய் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் பைபிளில் நீதிமொழிகள் பிரசங்கிகள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் சுறுசுறுப்பை நான் அப்படியே பார்க்குறேன். என்ன சார், உங்களுடைய படைப்பா எங்களை படைச்சிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கிறவனை பார்த்து சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். அப்போ ஒவ்வொரு உயிரினத்தையும் மனிதனுக்காக படைத்து மனிதன் ஒவ்வொரு உயிரினத்தின் தன்மையும் மனிதனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கடைசியாக மனுஷனை படித்தார். மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கான எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லா விலங்குகளுக்குள்ளேயும் உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரு ஆற்றலை வைத்தார். ஆனால் அந்த எல்லா உயிரினங்கள் விலங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் மொத்தத்தையும் எடுத்து யாருக்குள்ளே வைத்தார்? மனிதனுக்குள்ளே வைத்தார். அதனால தான் மனிதன்கிட்ட சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். விலங்குகள்கிட்டையோ மிருகங்கள்கிட்டையோ பறவைகள்கிட்டையோ தேவன் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லலை, அவைகளெல்லாம் பலுகி பெருகுங்கள் தான் சொன்னார். மனுஷன்கிட்ட தான் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்றா அப்படின்னாரு. எப்படி சார் ஆண்டு கொள்றது? அதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை தேவன் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, கத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் நாய் கத்துதுன்னே தெரியாது. இவன் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெளியில் வந்து ஏய் அப்படின்னு பார்த்துங்க அப்படியே படுத்து உட்காந்துரும். அவ்வளோ நேரம் கத்தணும்னா வெளியே ஒருத்தர் குண்டா கருப்பாக ஹைட்டாக போகிறாரு, அவரை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. உள்ளே இருந்து வர்ற அம்மா பார்த்தீங்கன்னாக்கா தவுலோண்டா 3 அடி தான் இருப்பாங்க. தவுலோண்டா டிக் டிக்னு வந்துட்டு ஏன்னு வாங்க பார்த்துங்க. அந்த சவுண்டை கேட்ட நாய் என்ன பண்ணுதுங்க சார்? அவ்வளோ பெரிய ஆளுக்கு பயப்படாத நாய் சின்ன ஆளுக்கு பயப்படுது. அப்போ அந்த நாயை அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய விதத்தில் இந்த மனிதர் என்ன பண்ணுறாங்க? பழக்கி வைத்திருக்கிறாங்க. அப்போ நான் இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், என்னால் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? நான் யோசிப்பேன், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல?
இல்லையா என்கிட்ட வந்துட்டு ஒரு ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னாக்கா எனக்கு கோவம் வந்துடுது, ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னாக்கா எனக்கு கோவம் வந்துடுது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் மூஞ்சி இதெல்லாம் பண்ண கோவம் வந்துடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா. நான் சொல்கிறேன், உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களே, உங்ககிட்ட தான் தேவன் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? போலீஸ்காரர் ஒல்லியாக இருக்கிறார், பேண்ட்டு கூட இடுப்பில் நிற்கலை, ஆனால் யூனிஃபார்ம் போட்டுருக்கிறாரு. 2 பேர் குடிகாரங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒல்லியாக இருக்கிற பென்சிலுமா இருக்கிற ஊழியக்காரரு என்னம்மா சவுண்டு கேட்கலையா? கேட்குதாம்மா? சரி சரி, நான் மைக்கு கொஞ்சம் தூரமாக எடுத்துட்டேன் போல. ஆனால் இருக்கட்டுண்ணா. நன்றி ஆண்டவரே. போதுண்ணா. நன்றி ஆண்டவரே. பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரருக்கு ஊழியக்காரன்ட்டேன், யாருமே சொல்லலை. என்ன ஐயா சொன்னார் பாருங்க டக்குன்னு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக. ஹல்லேலூயா. சில பேர் மாற்றி சொல்லிட்டாரு போல் நினைப்பாங்க. மாற்றிலாம் சொல்லலை, வேணுமே தான் சொல்கிறேன். ஒல்லியாக இருக்கிற ஒரு போலீஸ்காரரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு. யூனிஃபார்ம் போட்டுட்டு ரோட்டில் நிற்கிறாரு. இப்போ அவரே வந்து மூச்சு வாங்கி நிற்கிறார் சைக்கிளை பிடிச்சிட்டு. அப்பா நான் வெயில். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்களை பார்த்துட்டு நானே மூச்சு விட முடியாமல் நிற்கிறேன், இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு கொம்பை எடுத்து சைக்கிள் என்ன பண்ணுவார், 2 தட்டு தட்டுவார். தட்டின உடனே அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு, இவர் என்னப்பா ஒல்லியாக இருக்கிறார், தட்டினா கீழே விழுந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? பயந்துட்டு போவாங்களா? அப்போது அந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய போலீஸ்காரரு தாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் போட்டிருக்க யூனிஃபார்மில் ஒரு அதிகாரம் இருக்குன்றது தெரிஞ்சபடினால தான் அந்த ரவுடிக்கு என்ன பண்ணாங்க, அமைதியாக. அதே போல தான் உங்களுக்குள்ளேயும் உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்களால் தான் இந்த உலகத்தையே தேவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால் நான் சொல்கிறேன், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களா மாறிடுவீங்க. ஸோ கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகை குறித்து பேசிட்டு வருகிறோம். கழுகுனுடைய 2வது தன்மையை குறித்து பேச ஆரம்பித்தேன். கழுகுனுடைய பார்வை குறித்து பேசிக்கிட்டு வருகிறோம். கழுகு எப்படி பார்க்கும் அப்படின்னாக்க, கழுகு தன் இரையை தீவிரமாய் பார்க்கும். அப்படின்னாக்க சீரியஸாக பார்க்கும். எப்படி பார்க்குங்க? சீரியஸாக பார்க்கும். கழுகு கத்தி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுகு சவுண்டு கொடுத்து. கழுகு என்ன பண்ணுமா, சிங்கம் வந்து காட்டில் ஆகாரம் இல்லாத பொழுது ஒரு உருமும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, காட்டில் இருக்கிற அந்த அதிர்வு சத்தத்தினால எல்லா மிருகங்களும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடும் பொழுது சிங்கம் ஒரு இடத்துல இருந்து வேட்டையே ஆடாதான், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடக்கூடிய மிருகங்களை சக்குன்னு பிடிச்சி உட்காந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிச்சிருமா. அதே போல் கழுகு என்ன பண்ணுன்னா, தனக்கு இறை தேவைப்படுகிற நேரத்தில் பார்க்குமா, இறைகள் இல்லாத பட்சத்தில் ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே போகுமா. ஒரு சவுண்டு கொடுத்துட்டே கழுகு பறக்குமா. அந்த சவுண்டு கேட்ட உடனேயே அந்த செடிகளுக்குள்ள, மரங்களுக்குள்ள, பாறைகளுக்குள்ள ஒளிந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன பண்ணுன்னா, கழுகு வருதுன்னு சொல்லிட்டு மறைவான இடங்களை தேடி ஓடி போகுமா. மறைவான இடங்களை தேடி ஓடி போகும்போது கழுகு சீரியஸாக ஷார்ப்பாக தன்னுடைய காரியங்களை பார்க்குறபடினாலே அப்படி ஓடி ஒளியக்கூடிய உயிரினங்களை கரெக்டாக கேட்ச் பண்ணி நேராக கடந்து போய் அந்த இரைகளை தூக்கக்கூடியதாக இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போ இந்த சவுண்டு வெளியில் வந்த உடனேயே ஒரு வேலை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்டு வந்த உடனேயே கழுகு என்ன பண்ணுதுனாக்கா, அப்போ இரையை பிடிக்க போகிறோம்ன்ற தீவிரத்திற்குள்ளே கடந்து வந்துடுது. அதே போல தான் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு சீரியஸாக பார்க்கணும். அதான் போன வாரம் சொன்னேன், கழுகு தன் இரையை தீவிரமாய் பார்க்கும், தேவ மக்கள் இறை வார்த்தையை தீவிரமாய் பார்க்க வேண்டும். தீவிரம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்கா சீரியஸ்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா ரியாலிட்டி. ஹல்லேலூயா. என்னதுங்க? ரியாலிட்டி. ரியலாக பார்க்கணும். இது கடவுளுடைய வார்த்தை வந்து சும்மா ஏதோ ஒரு புத்தகத்தை ஃபுல்லாக நிரப்பணும்னு சொல்லிட்டு காலேஜில் படிக்கிற பசங்க எழுதுவாங்க. 40 மார்க் எடுத்தால் பாஸ். அப்படின்னாக்கா 40 பக்கம் எழுதுவாங்க உட்காந்து ஃபுல்லாக எழுதுனதே மாற்றி. நான் ஒரு முறை ஒரு தேர்வுக்கு போயிருந்தேன். எல்லாம் உட்காந்துருக்கேன். ஒருத்தன் வந்துட்டு ஐயோ என்னன்னு கேட்டாக்க, நான் வேற பரீட்சைக்கு படிச்சுட்டு வந்தேன், பார்த்தா வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் சொன்னேன், ஏதாவது தெரிஞ்சது எழுதுங்க எதுக்கு சார் கொஸ்டின் பேப்பரை முன்னும் பின்னும் மாற்றி 40 பக்கம் எழுதி வச்சா ஒவ்வொரு பக்கத்துக்கு 1 மார்க் போட்டுருவோம், 40 மார்க் வந்துடும், பாஸ் ஆகிடலாம். சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தையை, கடவுள் வந்து ஒரு புத்தகம் ஃபுல்லாக வார்த்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. கிடையாதுங்க.
ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையுள்ள வார்த்தைகள் என்று எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகளை நீங்கள் தீவிரமாய் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கணும், ரியலாக பார்க்கணும், உண்மையாக பார்க்கணும். இன்றைக்கி பொய்யான உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லாவற்றையும் பொய்யாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். அந்த காலத்தில் டூப்ளிகேட் பொருள் வந்துட்டு 2% புழக்கத்தில் இருந்துச்சு. அதனால் மக்கள் ரிலாக்ஸாக என்ன பண்ணாங்கனாக்கா அந்த டூப்ளிகேட் பொருளை குறித்து கவலைப்படாமல் பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. 2% என்ன ஆச்சுனாக்க 5, 10, 15, 20, 30, 40, 50, 60, 70, 80ன்னு இப்போ என்ன நடக்குதுனாக்க 20% மாத்திரமே உண்மையான பொருட்கள் விற்பனைக்கு வருகிறது. 80% பொருட்கள் டூப்ளிகேட்டான பொருட்கள் விற்பனைக்கு வருகிறது. உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே டூப்ளிகேட் அதிகமானனால மக்கள்னால என்ன ஆயிடுச்சுனாக்க எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட் அப்படின்ட்டு கண்டறியக்கூடிய தரம் இல்லாதபடினால அவங்க எப்பயுமே என்ன சொல்கிறதுனாக்கா நியூட்ரல் மைண்டில் இல்லாமல் நெகட்டிவ் மைண்ட்லேயே இருப்பாங்க. இது உண்மையாக இருக்குமோ, இது பொய்யா இருக்குமோ, இது டூப்ளிகேட்டாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தோடையே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே வந்த உடனே, வசனத்தை படிக்க ஆரம்பித்த உடனே அந்த வசனத்தை பார்க்குறாங்க. அந்த வசனம் அவங்களுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியல, டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படித்தோம் பார்த்தீங்களா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு வசனத்தை படித்த உடனே 99% மைண்டில் இந்த வார்த்தை ஒரிஜினல் கிடையாது, இது டூப்ளிகேட்டு. ஏன் அப்படின்னாக்க இது என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்படி சொல்கிறீங்களே, ஒரு சன்ஸ்கிரீன் விற்கிறான், இதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்க கருப்பாக இருக்கிற நீங்கள் வெள்ளையாயிடுவீங்க அப்படின்ட்டு அவன் பொய் சொல்லி விற்கிறான். அதை வாங்கி என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஸ்கின்னு ஒயிட் ஆகலை, ஸ்கின்னு வெளுத்து போச்சு. என்னதுங்க? ஸ்கின்னு ஒயிட் ஆகலை, ஸ்கின்னு வெளுத்து போச்சு. அதில் இருக்கிற கெமிக்கல் பட்டு இவங்க பார்க்குறாங்க, பரவாயில்லையே விட கொஞ்சம் வெள்ளை ஆயிட்டேனே. உனக்கு இருந்த ஒரிஜினல் ஸ்கின்னு சன்ரைஸ் பட்டால் கூட உன்னை பாதிக்காத அளவுக்கு ஒரு ஸ்கின்னு ரொம்ப திக்காக இருந்துச்சு, ஹார்டாக இருந்துச்சு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நீ பொய்யான ஒரு வார்த்தையை நம்பி வாங்கி ஒரு ஸ்க்ரீமை போட்டு ஃபுல்லாக பூசினீங்களே, அந்த க்ரீமில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்ன ஆயிடுச்சுனாக்க உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டியை மாற்றி அதை வெள்ளையாக்கல, அதை வெளுத்து போக பண்ணிருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வெள்ளை சட்டை போடுறதுக்கும் வெளுத்து போன சட்டை போடுறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? ஆமாம். இந்த சட்டையை பார்த்தீங்கன்னா வெளுத்து போன மாதிரி தெரியுதுல்ல, இது வெளுத்து போன சட்டை. அண்ணன் போட்டிருக்கிறது வெள்ளை சட்டை. அப்போ வெள்ளை சட்டை எப்படி இருக்குது? பியூராக இருக்குது. இது எப்படி இருக்குது? வெளுத்து போன மாதிரி இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் ஒரு காரியத்தை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்றது போல கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவங்களுடைய இறுதியை ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், இது எப்படி சார் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களால இந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை உண்மை என்று நம்புவதற்கு அவங்களுக்கு கடினமாக இருக்குது. அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகலை, ஒரு சந்தோஷம் உண்டாகலை. அதான் போன வாரம் காண்பிச்சு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தை தகப்பன் தன் பிள்ளைக்கு எழுதுகிற கடிதம். அல்லேலூயா. எத்தனை பேர் போன வாரம் செய்தி கவனிச்சிங்க? ஆமாம். தகப்பன் தன் பிள்ளைக்கு எழுதுகிற கடிதம், அதுதான் இந்த வேதமாக இருக்குது. அப்போ இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் உண்மையுள்ள வசனங்கள். இதை படிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு உயிர் உண்டாகுது, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டாகுது, ஒரு மனிதனுக்கு ஆற்றல் உண்டாகிறது என்பதை நம்பி படிக்கும் பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ கழுகு தீவிரமாய் தன்னுடைய இரையை பார்க்கிறது போல நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க தீவிரமாய் பார்க்கணும், சீரியஸாக பார்க்கணும். ஒரு காலத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போக போகிறேன். தீவிரமாய் தேவ வார்த்தையை பார்ப்பவர்கள் தான் தீவிரமாய் ஜெபிப்பார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தீவிரமாய் தேவ வார்த்தையை பார்க்கிறவர்கள் தான் தீவிரமாய் ஜெபிப்பார்கள். தீவிரமாய் ஜெபிக்கிறவர்கள் தான் தீவிரமாய் அறிக்கை செய்வார்கள்.
தீவிரமாய் அறிக்கை செய்கிறவர்கள் தான் தீவிரமாய் எதிர்பார்ப்பார்கள் தேவன் செய்வார் என்று. தீவிரமாய் எதிர்பார்க்கிறவர்கள் தான் தீவிரமாய் துதிப்பார்கள். கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க கொடுத்ததுக்காக நன்றி, நீங்கள் செய்ததற்காக நன்றி என்று சொல்வார்கள். தீவிரமாய் துதிப்பவர்கள் தான் தீவிரமாய் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. 5 காரியங்கள். எல்லாரும் கையிலையும் 5 விரல் இருக்குதா? ஆமாம், 5 விரல் இருக்குது. ஃபர்ஸ்ட், தீவிரமாய் கடவுளுடைய வார்த்தையை பார்க்கணும். பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க இந்த தீவிரமாய் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுனாக்க உங்களை தீவிரமாய் ஜெபிக்க செய்யும். என்ன பண்ணுங்க? ஆமாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னையா ஜெபிக்கிறது? என்னை நல்லா ஆசீர்வதிங்க, வருமானத்தை கொடுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். 2 சொட்டு உஜாலா போட்டால் வெண்மையாகிறது போல் 2 நிமிஷம் ஜெபம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்க சுருக்கமாக ஷார்ட்டாக ஜெபிச்சு முடிச்சிடறாங்க. ஏன் அவங்களால ஜெபிக்க முடியல தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கடவுளுடைய வார்த்தையை உண்மையுள்ள வார்த்தை, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது என்று ஒரு மனிதன் அதை தீவிரமாக சீரியஸாக கடவுளுடைய வார்த்தையை ஒருத்தன் பார்த்தா மட்டும்தான் அவனால் சீரியஸாக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த சீரியஸாக ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த சீரியஸாக ஜெபிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக அறிக்கை பண்ண முடியும். எப்போ போய் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டாலும் அவன் சொல்லுவான், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்துவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி சார் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னாக்க அவர் ஸ்ட்ராங்காக ஜெபிச்சிருக்கிறாரு. எப்படி ஸ்ட்ராங்காக ஜெபிச்சாரு? அவர் ஸ்ட்ராங்காக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியினாலே. ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சீரியஸாக ஜெபிப்பீங்க. நீங்கள் சீரியஸாக ஜெபிச்சிங்கனாக்கா 3வது சீரியஸாக என்ன பண்ணுவீங்கனாக்கா அறிக்கை பண்ணுவீங்க. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ தான் அந்த அறிக்கை வரும் உங்களுக்குள்ள. சும்மா அறிக்கை வந்துடுறது எல்லாத்துக்கிட்டையும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு. என்னத்த சொல்கிறது? சட்டியில் இருந்தால் தான் உள்ள ஒன்றுமே எல்லாம் வெளியில் என்ன தவிர உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கணும், சீரியஸாக ஜெபிக்கணும், சீரியஸாக சொல்லணும், அடுத்து சீரியஸாக எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்கள், தப்பான விஷயங்களை சீரியஸாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் சீரியஸாக எதிர்பார்க்குறாங்க? அவங்க தப்பான காரியங்கள் என்ன பண்ணாங்கனாக்கா பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால தான் தப்பான காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரியான காரியங்களை பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க நீங்கள் ஒரு நாள் தப்பான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. சரியாக தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ சீரியஸாக எதிர்பார்க்குறீங்க. அடுத்து 4வது சீரியஸாக துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தரை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைகள் வருதோ, எப்போல்லாம் ஒரு காரியம் நடக்காமல் இருக்குதோ, அது உங்கள் மேலே அப்படியே அழுத்துற மாதிரி தெரியும் பொழுது அப்படியே சோர்ந்து போக மாட்டீங்க. அந்த டைமில் எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்கனாக்கா கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, கர்த்தரை பாட ஆரம்பிச்சிருவீங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டு இருந்துச்சான். இஸ்ரவேல் மக்கள் வர்றாங்கன்ட்டு எரிகோ கதவெல்லாம் அடைச்சிட்டானுங்க. ஜனங்க தாண்டி போகக்கூடாதுன்ட்டாங்க. கடவுள் சொன்னார், சுற்றி வாங்க 7 நாள், 7வது நாள் ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னாரு. அப்படின்னாக்கா துதிங்க அப்படின்னாரு. தேவனுடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த எரிகோ என்ற தடுப்பு சுவரை தேவன் இடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். ஹல்லேலூயா. அப்போ துதிப்பீங்க. 5வது யாருக்கு தீவிரமாய் துதிக்கிறார்களோ அவர்கள் தீவிரமாய் பெற்றுக்கொள்வார்கள். யாருடைய வாழ்க்கையெல்லாம் சில காரியங்கள் நடக்காமல் இருக்குதோ அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணுமா? டக்கு டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? நீங்கள் 4 காரியங்களை பண்ண வேண்டும். 1 கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கணும். 2 ஜெபிக்கணும். 3 அறிக்கை செய்யணும். 4 எதிர்பார்க்கணும். 5 துதிக்கணும். இந்த 5 காரியங்களை ஒரு மனிதன் தொடர்ந்து பண்ண 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 அவன் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் அது சீர்படுத்தப்பட்டு கொண்டே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கணும். முதல் கோணல், ஆமாம், ஷர்ட்டில் பட்டன் போடுறேன், ஏதோ அவசரத்தில் ஒரு பட்டன் தப்பாக போட்டுட்டேன், அடுத்த பட்டன் எப்படி தான் போடுவேன்? தப்பாக தான் போடுவேன். ஏன்? ஃபஸ்ட்டு பட்டன் தப்பாக போட்டேன்ல. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் ஒரு ரிட்டையர் ஆகிற ஏஜ் வந்துருச்சு, 58 வயசு ரிட்டையர் ஆகிட்டார். அவர் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அன்றைக்கி பார்க்குறேன் பட்டனை தப்பாக போட்டு ஒரு காலர் மேலே இருக்குது, ஒரு காலர் கீழே இருக்குது. பாருங்கள், எல்லோரும் பார்க்குறாங்க, யாருமே அவர்கிட்ட சொல்லலை. இன்சைட் பண்ணி வேலைக்கு வந்துட்டார். வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 11 மணி ஆயிடுச்சு. நான் யதார்த்தமாக போய் அவரை பார்க்குறேன். பார்த்துட்டு, சார் என்ன சார் பட்டன் தப்பாக போட்டிருக்கீங்க, காலர் ஒரு பக்கம் மேலே இருக்குது, ஒரு பக்கம் கீழே இருக்குன்றார். பார்த்துட்டு, ஐயோ டேனியல் தப்பாக போட்டோம் போல டேனியல், வீட்டில் யாருமே சொல்லலை பாரு. யாரும் சொல்ல மாட்டாங்களே. எப்படி சொல்லுவாங்க? பார்க்க
அசிங்கமாக இருக்குதுல்ல, 4 பேர் பார்த்து சிரிக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பட்டனு மேலே ஒரு பட்டனு கீழே இருக்குது. அப்போ முதல் கோணல். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எங்கே தெரியுமா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? உங்கள் லைஃப்பில் முதல் கோணல் எங்கே நடக்குதுனாக்க, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுக்காதனால உங்களால் சீரியஸாக ஜெபிக்க முடியலை, சீரியஸாக அறிக்கை பண்ண முடியலை, சீரியஸாக எதிர்பார்க்க முடியலை, சீரியஸாக துதிக்க முடியலை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லாமல் நடக்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறாரு, உன்னுடைய கோணல்களை எல்லாம் நான் சரி செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் நாம் சரி செய்ய முடியாத அல்லது நாம் தவறு என்று தெரியாத காரியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். அங்கே ஒரு ஊழியரை கொண்டு தேவன் இந்த இடத்த நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உங்களை கடவுள் நேசிக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை கடவுள் நேசிக்கிறார் சார், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பைபிள் வாசிக்கலைனாலும், நீங்கள் ஜெபிக்கலைனாலும், நீங்கள் துதிக்கலைனாலும், நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினா ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்காக ஒரு தேவ மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ள வெளிப்பாடை கொடுத்து அவன் மூலமாக உங்களிடத்தில் பேசும்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையை தேவன் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. என்னைக்கு நீ என் வார்த்தையை சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் நீ மாற்றங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சில பேர் விதைகளை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. நல்ல விதை, நல்லா விளையக்கூடிய விதையாக இருக்கும். அந்த விதையை என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவில் போட்டு வச்சிருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விதை எத்தனை விதையாக தான் இருக்கும்? ஒரே விதையாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு விதையை எடுத்து தன் வீட்டிற்கு பின்புறத்தில் அவர்களிடத்துல மண்ணில் தூக்கி போட்டு புதைச்சி மூடி அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்கனாக்க 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 50 நாள் 100 நாள் மாற 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 அந்த ஒரு விதை என்ன பண்ணுனாக்கா உள்ளுக்குள்ளே போய் வேர் விட்டு செடியாக மாறி மரமாக மாறி அந்த மரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகளை அந்த மரம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தான் உங்கள் லைஃப்பில் தேவன் பெரிய காரியங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்காம கடவுளுடைய வார்த்தையை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி வச்சுருக்கிறீங்க. அதனால அந்த விதை வளராமல் அப்படியே இருக்குது. ஊழியக்காரரை கொண்டு கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது அந்த விதையை எடுத்து மண்ணில் விதைக்கும் பொழுது அது வளர்ந்து கனி கொடுக்கிறது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறாரு. ஏன் வசனத்தை சீரியஸாக பார்க்காருமே. ஹல்லேலூயா. அண்ணால் என்ன பண்ணாங்கனாக்க வருஷந்தோறும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போனாங்களாம். அவங்க சக்காலத்தி அவங்களை என்ன பண்ணுவாங்கனாக்கா வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களும் துக்கமுகமாக இருப்பாங்களாம். அந்த வருஷம் என்ன பண்ணாங்கனாக்க தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய வாய் உதடு மாத்திரம் அசைகிறது, சத்தமோ கேட்கப்படவில்லை. தன் தேவனோடு தன் இருதயத்திலே பேசி கொண்டிருந்தாலாம். ஏலி அவளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவகிட்ட வந்து சொல்கிறாரு, நீ எவ்வளவு நேரம் வெறித்திருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்றாரு. மதுபானம் குடிச்சிருக்கிறியா? என்ன ரொம்ப நேரம் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, சத்தமே கேட்கலையா? அவள் சொல்கிறா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதை உனக்கு அவர் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஜெபம்லாம் செய்யலை, நல்லா தலை சீவி நல்லா வந்த பெண்ணுடைய தலையில் கையை வச்சு ஆட்டி ஜெபம் பண்ணி உருட்டி தலையெல்லாம் கலைஞ்சு போய் நான் ஒரு ஜெபம் பண்ணார் அந்த ஊழியக்காரர். யூ அப்பா எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அதெல்லாம் பண்ணவே இல்லை சார். அந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே உனக்கு தேவன் தந்தருள்வாராக, சமாதானத்தோட போன்னு சொன்னார். இந்த வார்த்தையை இந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன ஒரு மாதிரி இருப்ப எப்பயுமே இப்போ கொஞ்சம் ஏதோ தைரியமாக சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், ஆகையினால நான் அவருடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறேன். அடுத்த வருஷம் வரும் பொழுது கட்டாயமாக என் கையில் ஒரு குழந்தையை தேவன் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. சார் நான் சொல்கிறேன் சார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத முடியாத கிடைக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டோடைய ஆலயத்தில் ஊழியக்காரர் நின்று பேசும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் சீரியஸாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
சீரியஸாக எடுக்காதனால தான் வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்கள் நம்மளால் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. சீரியஸாக எடுத்து பாருங்கள். படிக்கிற பசங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் ஸ்கூல்லையே உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க. போங்கய்யா, நீங்கள் வேறு 40 மார்க் எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் வாங்கினா போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை போயிட்டு நீ ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படி நினைக்கிற வரைக்கும் அவங்களால ஃபஸ்ட்டு வர முடியாது. அவங்க என்ன நினைக்கணும்னாக்க, ஊழியக்காரர் சொல்லிட்டார்ல, அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் சீரியஸாக பார்க்குறேன், என்னை கர்த்தர் கல்லூரியில் முதல் மாணவனாக வர செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய படிக்கும் ஆற்றலை தேவன் தூண்டிவிடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம ஆலயத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களிலிருந்து வாலிப பிள்ளைங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே மற்ற நபர்களை காட்டிலும் நம்முடைய பிள்ளைங்க சிறப்பான பிள்ளைகளாக தான் இருப்பார்கள். யோபுனுடைய குமாரத்திகள் தேசத்தில் இருக்கிற மற்ற குமாரத்திகளை காட்டிலும் எப்படி இருந்தாங்க? சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம், அழகுள்ளவங்களாக இருந்தாங்களாம். அதே போல நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறது நிமித்தமாய், தேவனை வணங்குகிறது நிமித்தமாய், உங்க பிள்ளைங்க இருக்கிற இடங்களில் அவங்க தான் பெஸ்டா இருப்பாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப அது விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, அவங்களுக்குள்ள அந்த ஞானத்தின் ஊற்று திறக்கப்படுகிறது, படிக்கிற காரியத்தில் கவனம் வருகிறது, தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்காத பிள்ளைங்க திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், எங்களோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் 10வது வரைக்கும் 10வது போகிறதே கஷ்டம் நினச்சிட்டு இருந்தாங்க வீட்டில். 10வது போகிறதே கஷ்டம் தாங்க. அவன் வாத்தியார் சொன்னாங்க, இவனை 10வதுல சேர்க்காதீங்க, இவன் பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாத்துலேயுமே 15, 2, 3, மேக்ஸில் மட்டும் என்ன பண்ணுவானாக்கா 90, 95 மார்க் எடுத்துருவானா. மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பானா. 10th வந்துச்சு. 10th ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தெய்வாதீனமாக ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டான். 230, 240 மார்க் எடுத்து 250 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான். ஜஸ்ட் பாஸ். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கட்டாயம் எங்கள் அப்பா கடவுள் இவனை பாஸ் பண்ண வச்சிருக்காரப்பான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டான். வீட்டில் நினச்சாங்க, எப்படியோ 10வது தாண்டிட்டான், இவன் இங்கிட்டு 11, 12 காலேஜ் படித்து என்ன பண்ண போகிறானோ தெரியலேன்னு வேதனையோடு இருந்தாங்க. ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு பாருங்க. மாற்றம் உண்டான உடனே வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிட்டானா. அது ஒரு வாத்தியார் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டாரு. இல்லை, அவனுக்கு கணக்கு மட்டும் வருது, மிச்சப்பான எதுவுமே வர மாட்டேங்குது. கணக்கில் மட்டும் ஒருத்தன் ஷார்ப்பாக இருக்கிறான். கணக்கில் ஒருத்தன் ஷார்ப்பாக இருந்தானா அவனால் மற்ற எல்லா பாடத்திலையும் ஷார்ப்பாக ஆக முடியும்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாராம். எப்படி படிக்கணும், எப்படி மனப்பாடம் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே படிக்க ஆரம்பித்தவன் +1, +2 காலேஜ் இன்ஜினியரிங்கில் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவங்க அம்மா அப்பா இவன்லாம் 10வது தாண்டி 10வது பாஸ் ஆகதே கஷ்டம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒரு வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட, ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட எப்போ வேகம் எடுக்குன்னு தெரியாது. எப்போ வேகம் எடுக்கும் தெரியுங்களா? எப்போ அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறாங்களோ, எப்போ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறாங்களோ, எஸ் ஆமீன் ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கீங்க, நான் நல்லா படிப்பேன், என்னால் ஃபஸ்ட்டு வர முடியும், என்னால் சாதிக்க முடியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வரணும். எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வரணும். பள்ளியில், கல்லூரியில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், எல்லாத்துலையும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக, பெஸ்ட்டு ஆட்களாக, பெஸ்ட்டு பர்சனாலிட்டியாக வருவதற்கான ஆற்றலை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். அதனால தான் பெற்றோர்கள் வேதத்தை படித்து பிள்ளைங்க மேலே சொல்லணும் வார்த்தையை. பிள்ளைங்க ஆலயத்தில் உட்காருங்களா, வார்த்தையை கவனமாக கேளுங்க. ஏன், ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை உண்டாக்கிடும். ஒரு பெரிய பட்டாசு கடை சேஃப்டியில் சூப்பராக வச்சுருக்கான், ஆனால் எங்கேயோ போட்ட ஒரு பட்டாசு டக்குன்னு என்ன பண்ணிச்சு, கடைக்குள்ளே பூந்துச்சு. தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க பட்டாசை. ஆனால் அந்த பட்டாசுலேருந்து வெடித்து போன ஒரு சின்ன கங்கு உள்ளே போய் விழுந்துருச்சு. அதை கவனிக்கலை. அந்த பட்டாசு டக்குன்னு நினச்சதுக்கு வெளியே போட்டாங்க. எல்லாத்துக்குள்ளே ஒரு பெருமூச்சு, அப்பாடா பட்டாசு வெடிக்கலப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பட்டாசுலேருந்து வெடித்து செதன ஒரு சின்ன கங்கு உள்ளே போய் வந்துச்சு. அதை யாரும் கவனிக்கல. அந்த சின்ன கங்கு அப்படியே புகஞ்சு அந்த பட்டாசை பற்ற வச்சு அந்த முழு கடையுமே அடித்து ஒன்றுமுலமாக்கி அந்த டென்ட்டை மொத்தமாக சாஞ்சு ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன கங்கு ஒரு பெரிய பட்டாசு கடையவே ஒன்றுமில்லாமல் வெடித்து சிதற பண்ணும் என்றால், நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சின்ன வெளிப்பாடு, ஒரு சின்ன ஸ்பார்க்கு உங்களுக்குள்ள அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையை தேவன் வேறு விதமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களை சிறப்பானவராய் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. மனிதர்கள் பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்க்கவில்லை. தேவன் உங்களை எப்படி உண்டாக்கினாரோ அப்படி அவர் உங்களை பார்க்கிறபடியினாலே அவருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது அதை சீரியஸாக எடுத்துக்குங்க. ஆமென். ஆண்டவரே, நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், நான் வாளாயிராமல் தலையாய் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தையை சீரியஸாக பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். வசந்த வேமா வாசிக்க கடந்து போகலாம். யாக்கோபு 1:2. என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது ஒரு நிமிஷம் நன்றி ஆண்டவரே. யாக்கோபு 3:2 வசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதான் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நீங்கள் கேட்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் ஆமாம், நம்ம எல்லாருமே தவறுகிறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? யாராச்சும் எந்த தவறும் எந்த பிழையும் எந்த விதமான ராங் டூயிங்கும் பண்ணாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா யாராச்சும்? சில பேர் அவசரத்தில் பல்லு விளக்காமல் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வந்துருக்குது? கை தூக்க மாட்டீங்க. சரி. சில பேர் குளிக்காமல் போயிடுவாங்க ஆஃபீஸுக்கு. ஐயோ, குளிச்சோமா இல்லையா, தவறிட்டாங்க. அவங்களுக்கே தெரில, பல்லு விளக்கணுமான்னு தெரில, குளிச்சோமான்னு தெரில, சாப்பிட்டோமான்னு தெரியல. சில பேர் சாப்பாடு கையில் வச்சுருப்பாங்க, சாப்பிட மறந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து என்னங்க சாப்பாடு அப்படியே இருக்குது, என்ன சாப்பிட்டேனே, அப்போ இதுனா மாயாஜாலமா, கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்குது சாப்பிட்டேன்றீங்க. ஐயோ, சாப்பிடலையா, நான் வேலை விஷயத்தில் அப்படியே மறந்துட்டேன் பாரு. நம்ம அநேக விஷயங்களில் தவறுகிறோம். 8 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ டிராஃபிக் ஆயிடுச்சு, 8 மணிக்கு வர முடியல. நாங்களாம் இயேசு ஏற்றுக்கொண்டு போய் இந்த வசனத்தை சுட்டி காமிச்சு ஊழியக்காரங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிங்கனாக்க கிறிஸ்துவமே வேணாண்டான்ட்டு போயிடுவீங்க. போதும்பா, இந்த ஒரு வசனத்தை வச்சு ஒரு ஆளை காலி பண்ணிடுவீங்களே. சொல் தவறாதவன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண. சொல் தவறக்கூடாது அப்படின்னாக்க 8 மணிக்கு வர அப்படின்னாக்கா 7:59 வந்து நிற்கணும்ல இந்த இடத்துல. எப்படி நீ சொல் தவறுவ? நீலாம் கடவுளுடைய பிள்ளையா? பார்ப்பான். அப்போ இனிமேல் 8 மணினாக்கா 9 மணின்னு சொல்லிட வேண்டியதுதான். நம்ம சபை 6ஆம் நாள் அப்படி தான் வைக்கிறோம். 8, 8:30, 9, 9ல் 10 சுரேசனம் பார்த்தாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுனாக்கா மதியம் 1 மணிக்கு வச்சா கூட 12:30 மணிக்கு வரமாட்டாங்க, 1:30க்கு தான் வருவாங்க. அதனால் இவங்களை நம்பி டைமை மாற்றக்கூடாது. இதுதான் டைமு, நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா போங்க அப்படின்ட்டு 9 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டைமை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்க, சொல் தவறாதவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி அந்த வார்த்தையில் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கிறீங்களா, அது இல்லை வசனம். என்னதுங்களா சொல் தவறாதவனாக்க, தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையின் மேலே அசையாமல் உறுதியாய் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பூரண புருஷன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க இந்த இடத்துல இருக்கிற சொல் தவறாதவங்க? எத்தனை பேர்னு கேட்டாக்கா ஒருத்தர் கூட பாஸ் ஆக மாட்டீங்க, எல்லாருமே ஃபெயில் தான் ஆவீங்க. ஏன்? நிறைய விஷயங்களை சொல்லி உங்களால் செய்ய முடியல, நிறைய விஷயங்களை கமிட் பண்ணி உங்களால் பண்ண முடியல. கர்த்தருக்கு இதை கொடுப்பேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், உபவாசிப்பேன், கரெக்டாக இருப்பேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், எவ்வளவோ காரியங்களை கேட்டாச்சு. கடவுள் சொல்கிறார், கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சுடா. என்னதுங்க புளிச்சு போச்சுடா? என்ன ஆண்டவரே? ஆமாடா, சொல்கிறாங்க செய்ய மாட்டுறாங்க, சொல்கிறாங்க செய்ய மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்க தவறான காரியங்கள். இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? சொல் தவறாதவன். அப்போனாக்க நீங்கள் சொல்கிற வார்த்தை கிடையாது, கடவுள் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையில் ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னாக்க நிலைத்து இருக்கிறவன் தான் பூரண புருஷன். ஹல்லேலூயா. பூரண புருஷன் என்ன தெரியுங்களா? பர்ஃபெக்ட் மேன் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். பர்ஃபெக்ட் மேனுக்கு இன்னொரு வேதம் கொடுக்குற விளக்கம் என்னன்னாக்க, தேவன் விரும்புகிற மனிதன். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற மனிதன். கடவுள் யாரை விரும்புவார்? கடவுளுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? கடவுள் யார் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னாக்க, யார் கடவுளுடைய வார்த்தையின் மேலே உறுதியாய் நிற்கிறார்களோ அவர்களை தான் தேவன் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய வார்த்தை அப்படியே மார்போடு அணைச்சி விடுவீங்க. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, கடவுளுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலேயே நிற்பேன். பலவீனமாக இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, நான் கடவுளை நம்புகிறபடினாலே வியாதி என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா.
எல்லாரும் சொல்லுங்களேன், வியாதி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் நிற்கிறது. வியாதியினுடைய அந்த காரியங்கள் தெரிஞ்ச உடனேயே என்னாகுமோ, ஏதாகுமோ, என்ன செய்ய போகிறோமோ, எப்படி செய்ய போகிறோமோ அப்படின்னாக்க நீங்கள் சொல் தவறக்கூடியவங்களா இருக்கிறீங்க. வார்த்தையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறீங்க. சொன்ன வார்த்தையில் நிலைத்திருங்க. என் பையன் படிக்கிறான், அவன் படித்து முடித்து வரும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு சிறந்த உத்தியோகத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க அந்த பையன் ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர் என்னதான் வண்டி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் நீங்கள் எதில் நிற்கணும் அப்படின்னாக்க நான் என்ன சொன்னேனோ அதை என் தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதுதான் சொல் தவறாதவன். கடவுள் பார்க்குறாரு பாருங்களேன். கடவுள் பார்க்குறாரு, நம்மளுடைய கேரக்டரை பார்க்குறாரு. நம்ம உறுதியாக இருக்கிறோமா இல்லை உழண்டுக்கிட்டே இருக்கிறோமா? உழண்டுக்கிட்டே இருக்கிறவனுக்குள்ள இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது பாருங்களேன். எவன் ஒருத்தன் உறுதியாய் நிற்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார், அவனை கொண்டும் தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ சொல் தவறாதவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான். சொல் தவறாதவன் பூரண புருஷன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொண்டிருக்கிறான். கடிவாளத்தை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? வாயில் போட்டிருப்பாங்க. அது இழுத்து லெஃப்டில் ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடாக ஸ்லோவாக அந்த ஒரு கயிறை வைத்துக்கிட்டு அந்த முன்னாடி இருக்கிற அந்த குதிரையை வேகமாக ஓட வைப்பான், ஸ்லோவாக ஓட வைப்பான், லெஃப்டில் திரும்ப வைப்பான், ரைட்டில் திரும்ப வைப்பான், நிற்க வைப்பான். எல்லாவற்றையும் அந்த கடிவாளத்தை வாயில் போட்டு அந்த கயிறை வச்சு முழுவதுமாய் அதனுடைய சரீரத்தை தடுத்து நிறுத்துகிறது போல உங்களுடைய சரீரத்தை கடிவாளமாகிய தேவனுடைய வார்த்தையை போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள என்னன்னா, நிறைய பேர் நல்லா செபிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, எதிர்பார்க்கிறவங்க, கர்த்தர் செய்வான்னு நம்புறவங்க, என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்தை நம்பினீங்க, விசுவாசிச்சிங்க, கடவுளத்தில் செபிச்சிங்க, பொருத்தனை பண்ணீங்க, உபவாசிச்சிங்க, எல்லாம் ஃபென்டாஸ்டிக், எல்லாமே சூப்பர். ஆனால் உங்களுடைய சரீரத்தை கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளாதபடியினாலே எல்லாவற்றையும் செஞ்சுட்டு கடைசியில் வாயில் என்ன பேச ஆரம்பிச்சிங்க? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நடக்குமான்னு தெரியல, கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது, தெரியுது நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அடுத்து 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 நீங்கள் தவறான காரியங்களை பேசி பேசி பேசி, சந்தேகத்தை பேசி, பயத்தை பேசி, கவலையை பேசி, கடனை பேசி, வியாதியை பேசி, குழப்பத்தை பேசி, கண்ணீரை பேசி, இதெல்லாம் பேசி பேசி என்ன பண்ணுறீங்கன்னாக்க நீங்கள் செய்து கொண்டு வந்த எல்லா நற்செயலையும் இந்த துர்வார்த்தைகளினாலே ஒவ்வொன்றா அமர்த்திக்கிட்டே வருகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது கடிவாளத்தினாலே உங்கள் வாயை அடக்கி கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போ கடிவாளத்தை வாயில் வச்சு உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் உங்களுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாக்க உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ வாயை கண்ட்ரோல் பண்ணணும். வாயை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணும். பேச்சை குறைக்கணும். ஒரு விஷயங்களை கேட்ட உடனே ரியாக்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷனை உங்களுக்குள்ளே குறைக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு காரியம் வந்துன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகிடக்கூடாது. அப்போனா நீங்கள் என்னென்னாக்கா உங்கள் கடிவாளத்தை சரியாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். பிக் பாஸில் பெல்ட்டு போட சொல்கிறோம், மைக்கு போடுங்க, மைக்கு கலட்டினாக்கா டக்குன்னு சொல்கிறேன், அப்பா மைக்கு போட்டாங்களா, பார் மைக்கு போடு, டக்குன்னு நாய் குலைக்குது, செக் 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 நாய், யார் மைக்கு போடலாம், மைக்கு போடலாம். அப்போ மைக்கை எடுத்துட்டா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் கடிவாளத்தை எடுத்துட்டா என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்கள் வாயில் அப்பப்போ தொட்டு பார்த்துக்கணும். எங்கள் அப்பா அடிக்கடி கண்ணாடிகிட்ட போய் தொட்டு தொட்டு பார்ப்பேன். நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன தான்ப்பா பார்க்குற கண்ணாடிக்கிட்ட நின்றுன்னு. இல்லைடா கண்ணை கொஞ்சம் உள்ளே போன மாதிரி தெரியுது, கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி தெரியுது. எத்தனை வயசில்? 85 வயசில். 85 வயசில் கண்ணை உள்ளே போகாமல் கண்ணை என்னாடி உப்பியாக இருக்குதோ தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் பிக் பாஸில் மைக்கு போடுறது போல் நீங்கள் கடிவாளம் உங்கள் வாயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடிவாளம் இருக்கிற வரைக்கும் உங்களை பிசாசுனால ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், நான் சின்ன வயசில் ஹிந்துவில் இருந்தேன். ஹிந்துவில் இருக்கும் பொழுது எனக்கு ரோட்டில் போகும்பொழுது ஒரு ஆஞ்சநேயர் டாலர் கிடச்சிச்சு.
ஆஞ்சநேயர் டாலர்னாக்கா அதில் அந்த இந்துவில் இருக்கும்போது ரொம்ப பலசாலின்னு அர்த்தம். அந்த டாலர் எடுத்து கயிறு வாங்கி கட்டி கழுத்தில் போட்டேன். கழுத்தில் போட்டோன்னே சாதாரண ஆள் மாதிரி தான் இருப்பேன். ஏதாச்சும் சண்டை கிண்டனாக்கா அந்த டாலர் தொட்டு வச்சிட்டோம், ஒரு பலன் வர மாதிரி இருக்கும். போய் தைரியமாக நிற்கிறது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், என்னடா ஒரு டாலர் வாங்கி போட்டு டாலர் தொட்டோன்னு அப்படியே பவர் வர்ற மாதிரி இருக்குது. அதான் மூடத்தனமாகி போச்சப்பா. அது மதியீனமான ஒரு செயலாக இருந்துச்சு அன்றைக்கி நாட்களில். ஆனால் அன்றைக்கி ஒரு பெரிய வீரனை போல் அது தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் தவறான காரியங்கள் வரும் பொழுது நான் என்னோடய வாயை தொட்டு பார்க்குறேன். டாலரை தொட்டு பார்க்கல, என் வாயை தொட்டுறேன். என்ன சொல்கிறேன்னாக்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் ஒரு தீமையும் நடக்காது. என் வாழ்க்கையில் தேவன் நன்மையை மாத்திரமே நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையில் தான் நிற்பேன். நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தான் நிற்பேன். எது நடந்தாலும் எனக்கு கர்த்தர் சொன்னது தான் நடக்கும். என்னை சுற்றி 1000 காரியங்கள் நெகட்டிவாக போய்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு வார்த்தையை வாயை திறந்து தப்பாக பேச மாட்டேன். நான் சரியாக மட்டும்தான் பேசுவேன். நான் கரெக்டான வார்த்தையில் நிற்பேன். நான் ஸ்டெடியாக நிற்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இந்த வார்த்தையில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எவர்கள் நிற்கிறார்களோ அவர்கள் தான் பூரண புருஷராக இருக்கிறாங்க. அவங்கள தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், சூஸ் பண்ணுங்க. நான் நல்லா படிப்பேன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் படுத்த செய்தி அப்படியே கொஞ்சம் 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். என்னால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்ன பிள்ளைங்க யார், வளர்ந்தவங்க யார், எப்படி இருக்கிறாங்க, அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 2:30. நன்றி ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். வசனத்தை படிச்சு பார்த்துக்கிறீங்களா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சரி, கடவுளை நீங்க எப்படி கனம் பண்ண முடியும்? கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுளை நீங்க எப்படி கனம் பண்ண முடியும்? கடவுளை எப்படி கனம் பண்ண முடியும் அப்படின்னாக்க, கடவுள் கொடுத்த வார்த்தையை சீரியஸா அது நிஜம் என்று சொல்லி, அது உண்மை என்று சொல்லி யார் அந்த வார்த்தைகளை மதிக்கிறார்களோ அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நீதிமொழிகள் எழுதுறாரு, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படின்னாக்க உனக்கு கடவுள் ஜீவனை கொடுத்து, உனக்கு பலனை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து உன்னை சம்பாதிக்க செய்திருக்கிறாரு. அந்த கர்த்தரை நீ எப்படி கனம் பண்ணணும்னாக்க, உனக்கு என்ன கொடுத்தாரோ அதனுடைய விளைவாய் வரக்கூடியதை கொண்டு முதற் பாகத்தை கடவுளுக்கு செலுத்தி கனம் பண்ணு. இது ஒரு விதமான கனம். இரண்டாவது கனம் என்னன்னாக்க, கடவுளுடைய வார்த்தையை உண்மை என்று எவர்கள் நம்புகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனம். கடவுளை யார் கனவீனப்படுத்துறாங்க? சார், தேவன் சொல்லிட்டாலே எனக்குள்ள பயம் வந்துடும் சார், பக்தி வந்துடும் சார், நான் கடவுள் மேல் ரொம்ப பயபக்தியாக இருக்கிறேன் சார், நான் கடவுளை நம்புகிறேன் சார், கடவுளுடைய பாடலை பாடுறேன், கடவுள்னு சொன்னால் எனக்குள்ள ஒரு பயபக்தி வந்துடும். அந்த பயபக்தியை குறித்து கடவுள் கவலைப்படுறதே கிடையாது. எதை கடவுள் பக்தின்னு பார்க்குறார் அப்படின்னாக்க, எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறார்களோ, கனப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தரை கனப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளுக்கு பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், கடவுளுக்கு கொடுக்கலாம், கடவுளுடைய ஊழியத்தை பண்ணலாம், எல்லாமே ஓகே. கர்த்தர் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிடுவார். ஆனால் ஒரு விதத்தில் ஒரு காரியத்தை உங்கள் இடத்துல கவனமாக பார்ப்பார். ஏன் வார்த்தையை நீ எவ்வளவு சீரியஸாக பார்க்குற, அது உண்மைன்னு பார்க்குறியா, அது பலன் கொடுக்குன்னு பார்க்குறியா, அதை நீ எவ்வளவு மதிக்கிறையோ அதுதான் நீ என்னையை மதிக்கிறதுக்கான அத்தாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்களோ, ஒவ்வொரு வசனத்தையும் ரொம்ப சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. எப்படி ஒரு டாக்குமெண்ட்டில் இடப்பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை கரெக்டாக படிக்கிறீங்களே, வலது பக்கம் 35 அடி, இடது பக்கம் 25 அடி போட்டு அளந்து பார்க்குறீங்க, 23 தான் இருக்குது. ஓ, 2 அடி போச்சே, அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, பக்கத்தில் கொண்டு கேட்குறது, எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. அப்போ எவ்வளோ சீரியஸாக ஒரு டாக்குமெண்ட்டை படிக்கிறீங்க. அதே போல் கடவுளுடைய வார்த்தையை அவ்வளவு சீரியஸாக நீங்கள் படிக்கணும். ஹல்லேலூயா.
பாருங்க, பைபிளை எப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அறிக்கை செய்ய ஆரம்பிப்பீங்க. எப்போ அறிக்கை செய்தீங்களோ அப்போ தான் எதிர்பார்ப்பீங்க. எப்போ எதிர்பார்க்குறீங்களோ அப்போ தான் துதிப்பீங்க. எப்போ துதிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வரும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். மத்தேயு 19. நன்றி ஆண்டவரே. 13, 14, 15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க? ஆமாம், இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த படங்கள்லாம் வரையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இயேசு வந்துட்டு சிறு பிள்ளைங்கள் கூட இருக்கிற மாதிரி, இயேசு சுற்றி சிறு பிள்ளைங்க இருக்கிற மாதிரி நிறைய ஓவியங்கள், படங்கள் நிறையா என்ன பண்ணாங்கன்னா வரைஞ்சி விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே இயேசு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள், நம்ம ஊர்காரங்கள இருப்பாங்க போல். இயேசு நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு, பார்க்கவே பூரண அழகுள்ளவர். குழந்தைங்க எப்படி இருக்கும்? மண்ணில் விளையாடும், கண்ட இடத்துல கை வைக்கும், எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க அப்படின்னாலே சுத்தமாக இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பெற்றோர் தான் பிள்ளைங்களை வந்து சுத்தமாக பார்த்துக்கணும். பிள்ளைங்க என்னன்னாக்கா சுத்தம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்படின்னாக்கா அவங்களா இருக்க விருப்பப்படுறாங்க. நம்ம தான் அவங்கள என்ன பண்ணுறோம்னாக்கா மோல்டு பண்ணுறோம். உட்காரக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அங்கே பார்க்காது, இங்கே பார்க்காது. அந்த குழந்தைங்களை மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இயேசு இருக்கும்போது சீசர்கள் பார்க்குறாங்க, இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, நிற்காத, பக்கத்தில் போகாத, இயேசுக்கிட்ட போகாதன்னு. இயேசு பொறுமையாக இருந்து பார்த்துட்டே இருந்தார். இவங்க போகிற போக்கு பார்த்தா பிள்ளைங்களை சுற்றி வீசிடுறாங்க போலையே, இவ்வளோ கொடூரமான இருக்கேன். இருங்கப்பா, சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதீங்க, என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் அப்படின்றார். சீசர்கள் பார்க்குறாங்க, என்ன சார், ஷேம் ஆகி போச்சு சார், உங்ககிட்ட யாரும் வரக்கூடாது, நாங்கள் சுற்றி பாதுகாப்பு இருக்கிறோம், எங்களை போங்கடான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வர சொல்கிறீங்களேன்னு. எதான் ஓரமாக இருறா, வெயிட் பண்ணுறான்றார். பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க. வந்துட்டு அவளை பார்த்து சொல்கிறாரு, இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளைப் போல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பார்கள் என்ற ஒரு சத்தியத்தை இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. சரி, சிறு பிள்ளைகளைப் போல மாறுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு இந்த செய்திகளுக்கு தலைப்பாக வரக்கூடியபடினால ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு நான் மையம் காமிச்சுட்டு போறேன். சிறு பிள்ளைகள் எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, சீரியஸாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க? ஆமாம், அவங்களுக்கு விளையாட்டுனா என்னென்னு தெரியாது, சீரியஸ்னா என்னன்னு தெரியாது. எழுதிட்டு வந்திருக்கிறேன் ஒரு காரியத்தை எழுதிட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன், அப்படியே கேளுங்க. நன்றி ஆண்டவரே. குழந்தைகள் எதையும் விளையாட்டாக கேட்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. வளர்ந்தவர்கள் எதையும் தீவிரமாக கேட்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? குழந்தைகள் எதையும் விளையாட்டாக கேட்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அவங்க சீரியஸாக அவங்களுக்கு என்னன்னாக்கா எல்லாமே உண்மை, எல்லாமே கரெக்டு, அம்மா அப்பா சொல்கிறது தான் நிஜம், டீச்சர் சொல்கிறது தான் நிஜம், சொந்தக்காரங்க சொல்கிறது தான் நிஜம். அந்த பிள்ளைங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைங்க எப்படி எடுப்பாங்க? அதை நிஜமாக எடுப்பாங்க. அவங்க விளையாட்டாகவே எதையும் கேட்க மாட்டாங்க, விளையாட்டாக எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்கிறது விளையாட்டை போல் தெரியும், ஆனால் அவங்க அதை சீரியஸாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டேய், இப்போ தானே சொன்ன மண்ணில் கை வைக்காதுன்னு பேசிக்கிட்டே மண்ணில் கை வைக்கும். கோபம் பழியாக வரும், கையில் டக்கு 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற மண்ணில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறனாக்கா அந்த குழந்தைக்கு விளையாட்டுனாலே தெரியாது. மண்ணில் கை வச்சு பழகின பிள்ளைங்களுக்கு அந்த மண்ணோடு கூட ஒரு இன்ட்ராக்ஷன் உண்டாயிருது. ஹல்லேலூயா. அந்த மண்ணை தொட்டு தொட்டு பழகின பிள்ளைங்களுக்கு அதோட ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாயிருது. அதனால் அது நல்லது அது கெட்டது அதுகளுக்கு தெரியாது, அது அதுகளோட கூட அட்டாச் ஆகிருக்கிறது. அப்போ குழந்தைகள் எதையும் விளையாட்டாக கேட்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அதனால தான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். நல்ல காரியங்களை மட்டும் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க.
நன்மையான காரியங்களை மட்டும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிறத அப்படியே அந்த பிள்ளைங்க நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த குழந்தைங்க அந்த அம்மா அப்பா கிட்ட வளர்ந்து வரும்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பயமான காரியங்களை சொல்லக்கூடாது. அதான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த குழந்தை விளையாட போகும் பொழுது, டேய் அந்த பக்கம் போகாத, அந்த வேப்ப மரத்து மேலே பேய் இருக்கு பாரு, குடு 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 குடுன்னு ஓடி வந்துடும். சார் பகலில் பரவாயில்ல சார், நைட்டில் பரவாயில்ல சார், பகலில் வேப்ப மரத்துக்கிட்ட போகாத குழந்தை. ஏன்? அம்மா சொன்னாங்க அந்த வேப்ப மரத்து மேலே பேய் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் பக்கத்தில் போகக்கூடாது. அந்த குழந்தைக்கு தெரியல பாருங்களேன். அம்மா அப்பா விளையாட்டுக்கு சொன்னதை கூட அந்த குழந்தை சீரியஸாக எடுக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு இருந்தேன்னா மாடியில் நின்று ஃப்ரெண்டு என் கீழே இருந்தான், என் ஃப்ரெண்டு, நான் மாடியிலேருந்து அப்படியே குதிச்சிட்டேன்டா. அந்த குழந்தை அப்படியே பார்க்குது, மாடியிலேருந்து குதிச்சா கை கால் உடையுமே. அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த குழந்தை வேகமாக மாடிக்கு ஏறி என்ன பண்ணுதுனாக்கா, அந்த அங்கிள் சொன்னாங்களே கீழே குதிச்சு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு இதுவும் தான் ஃப்ரெண்டை பார்த்து டப்புன்னு கீழே. அப்போ அந்த குழந்தைகிட்ட எதை பேசணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? குழந்தைங்க வீட்டில் வளரும் பொழுதும், பள்ளியில் வளரும் பொழுதும், சமுதாயத்தில் வளரும் பொழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி வளருங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே சீரியஸாக கேட்கக்கூடியவங்க, எல்லாத்தையுமே சீரியஸாக செய்யக்கூடியவங்க. அந்த பிள்ளைங்க ஒரு வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த விளக்கை போயிட்டு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், குடுகுடுன்ட்டு ஓடி போகும். அந்த விளக்கு சூடாக இருக்கும். அந்த குழந்தைக்கு தெரியுமா? என்ன பண்ண தெரியுங்களா? அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு விளக்கை போய் பிடிச்சிரும். விளக்கை பிடிச்சோன்னே கை என்ன ஆயிரும்? சுற்றும். அந்த குழந்தை எதையுமே விளையாட்டாவே கேட்காது, விளையாட்டாவே செய்யாது. எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் எப்படி பண்ணும்? சீரியஸாக தான் பண்ணும். ஆனால் வளர்ந்தவர்கள் எதையுமே சீரியஸாக கேட்கறதும் கிடையாது, சீரியஸாக செய்கிறதும் கிடையாது. ஹெல்மெட்டு போடுங்க அப்படின்ட்டு காவல்துறையில் ரூல்ஸ் போடுறாங்க. டெய்லி வேலைக்கு போகிறேன், ஒன்று ஹெல்மெட்டு டேங்க்கில் இருக்குது, இல்லை ஹெல்மெட்டு கண்ணாடியில் இருக்குது, இல்லை ஹெல்மெட்டு பின்னாடி தொங்குது. நான் யோசிப்பேன், ஏன்னா ஹெல்மெட்டு போடுறது உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, அதை நீயா செய்யணும். சரி, உனக்கு அறிவு இல்லை, அரசாங்கம் ஒரு கட்டளையை போட்டு அதை செய்யன்னு சொல்லுது, அப்படியும் செய்ய உனக்கு என்ன பண்ணுது? அது சீரியஸாக கேட்கல, அதை சீரியஸாக செய்ய மாட்டேற, சீரியஸாக கேட்கவும் மாட்டேற, சீரியஸாக செய்யவும் மாட்டேற. அப்போ உன் வாழ்க்கையில் எதையுமே நீ சீரியஸாக கேட்காம சீரியஸாக செய்யாமல் உன் வாழ்க்கை மட்டும் சிறப்பாக மாறணும்னாக்கா எப்படி மாறும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ சின்ன குழந்தைங்க கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. செய்தி ஆரம்பிக்கும்போது சொன்னேன், சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய். இன்னொன்று சொல்கிறேன், பெரிய பரிசுத்தவான்களே, விசுவாச வீரர்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைங்க கிட்ட போயிட்டு சீரியஸ்னஸ்னால் என்னன்னு கற்றுக்குங்க. அந்த பிள்ளைங்க சீரியஸாக தான் எல்லாத்தையும் கேட்கும், அந்த பிள்ளைங்க சீரியஸாக தான் எல்லாத்தையும் செய்யும். அந்த பிள்ளைங்களுக்கு விளையாட்டுன்ற வார்த்தைக்கு ஒரு பேச்சே கிடையாது. ஏன்னா அவர்கள் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே நம்புவார்கள், நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே செய்வார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக கேட்குறவங்க, கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக தான் தேவன் இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியினுடைய ஒரு கங்கு நம்மளுடைய சபையிலிருந்து தேவன் எழும்ப செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பார்க்குறவங்களெல்லாம், பெண்களை பார்க்குறேன், பின்னாடி வயதான அம்மாக்களை பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்போ கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த சீரியஸ்னஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சின்ன பிள்ளைங்களை வீட்டில் இருக்கும்போது பாருங்கள், அந்த சின்ன பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டு பாருங்களேன். அம்மாக்களுக்கு தெரியும். அந்த குழந்தைய உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பேசி பாருங்களேன். அந்த குழந்தையோட ரியாக்ஷன் எதை காட்டுதுனாக்க, அந்த குழந்தை நீங்கள் சொல்கிறத சிரிப்பாக கேட்கல, சீரியஸாக கேட்குது. நம்ம ஊரில் ஒரு பேய் ஒன்று இருந்துச்சு, ஐயோ. அப்போ அம்மா சொல்கிறத சீரியஸாக கேட்குது. நான் இங்கே நின்று கர்த்தர் நல்லவர்ன்றேன். ஆமையா, கர்த்தர் நல்லவர் தான், யாருக்கோ நல்லவர், நமக்கு நல்லவரா? சின்ன குழந்தை சீரியஸாக கேட்குது,
பெரிய ஆட்கள் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. அது சீரியஸ்னஸ்ஸாகவே உங்களுக்கு தெரியல. ஏன் சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்னாக்க, நீங்கள் கடவுள் வார்த்தைக்குள்ளே வாழ்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் வார்த்தையை சீரியஸாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்கள்லாம் செய்தார் பார்த்தீங்களா? அந்த செய்யும் பொழுதுலாம் சில இடத்துலலாம் இயேசு சீரியஸாக பேசினார். கேட்டவங்க சீரியஸாக கேட்டாங்களாம். சீரியஸாக கேட்டபடினாலே அற்புதம் தீவிரமாய் நடக்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு படகுல போகிறாரு. போனோம், சீசர்கள் கூட இருக்கிறாங்க. இயேசு முன்னாடி இப்போ நடந்து போயிட்டாரு, வந்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி உங்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. பேதுரு பார்க்குறாரு. நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும். சின்ன குழந்தையா மாறிட்டான். தண்ணியில் யாராச்சும் நடக்க முடியுமா? சின்ன குழந்தை மாதிரி பேதுரு கேட்குறாரு. ஆண்டவரே நீரே என்றால் நானும் நடந்து வரும்படி அருள் செய்யும்ன்றார். அவர் சொல்கிறார் வாடா அப்படின்றார். சத்தக்குன்னு எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் சார். பக்கத்தில் இருக்கிற பக்கிங்களா பார்க்கறதுக்கு பேதுரு கீழே விழுந்துட போகிறப்பா அப்படின்றாருங்க. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறான். சின்ன குழந்தைய மாதிரி இயேசுவை நோக்கி போய்கிட்டே இருக்கான். இப்போ பெரிய மனுஷனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன காற்று இவ்வளோ வேகம் அடிக்குது, அலைகள் இவ்வளோ ஜோராக இருக்குது, முழுகிடுவோமோ அப்படின்னு நினச்சான். பார்த்துங்க, முழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், மெச்சூரான ஆள், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு நபராய் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பேதுரு சின்ன குழந்தை மாதிரி மாறணுன்னு கடலில் நடக்க ஆரம்பிச்சிட்டான் சார். அவன் எப்போ பெரிய ஆள் மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தானோ அப்பயே கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பெரிய ஆளுகளை போல் சிந்திக்காதீங்க. பெரிய ஆட்கள் எப்படி சிந்திப்பாங்க? நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி காரியங்களை சந்திக்க போகிறோம், எப்படி மேட்ச் பண்ண போகிறோம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், பெரிய காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே திரும்பி வீட்டில் சின்ன குழந்தைய பாருங்களேன், அது உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அது உட்காந்து டோரா பூச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும். மலை, காடு, ஏரி. நீங்கள் சொல்லுங்கள். குழந்தை பொண்ணு சின்ன பிள்ளைக்கு போது பார்ப்பேன், எங்களுக்கே மனப்படம் ஆயிடுச்சு. அந்த டோரா பூச்சி பார்த்து அவ்வளோ அப்புறம் வீட்டில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தா பொண்ணு உட்காந்து டோரா பூச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்ப்போம், நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்கு ஏதாச்சும் கவலை இருக்குதா? அதை குறித்து அது சீரியஸாக எடுக்காதனால தான் அது சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. எப்போ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் தெரியுங்களா? எப்போ நீங்கள் கடவுளை குறித்து சீரியஸாக திங்க் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. எப்போ நீங்கள் கடவுளை விட்டுட்டு மிச்ச விஷயங்களெல்லாம் பெருசாக திங்க் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் பெரிய ஆள் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பெரிய ஆட்கள் உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப முதிர்ந்தவங்க. நான் பார்த்தீங்கன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு அப்படியே எங்கள் அப்பா அடுத்த நாள் காலையில் என்னன்னு தெரியாது. 25 வருஷத்துக்கு அப்படியே பெரிய அந்த சின்ன குழந்தைங்களை போல இருங்க சார். கடவுள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நேசிக்கிறார் சார். சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து சாப்பாடு என்ன, ரச்ச நைட் என்னப்பா சாப்பிட போகிறா? தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னு அம்மா அப்பா தான் யோசிச்சிருப்பீங்க. வீட்டில் வரும்போது யோசிச்சிருப்பீங்க, சர்ச்சுக்கு போகிறோம், அண்ணன் எப்படியாச்சும் 10 நிமிஷம் லேட்டாக முடிச்சாருனாக்கா போகும்போது ஏதாச்சும் நாஸ்டா வாங்கிட்டு போயிடலாம். இட்லியோ 2 பரோட்டாவோ கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸோ வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு நைட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்லாம் பேசுவீங்க. குழந்தைங்க கேட்டாங்களா உங்கள்கிட்ட நைட்டு என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்களா யாராச்சும்? நீங்கள் பேரண்ட்ஸ் தான் யோசிக்கிறீங்களே. அப்போ அந்த சின்ன பிள்ளை எதை குறிச்சுமே யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு என்னன்னாக்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. அது சீரியஸாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்னன்னாக்க பாரு, ஏதாச்சும் கவலை இருக்குதா? நைட்டு என்ன சாப்பாடு பண்ண போகிறோம், கடை அடைச்சிருவோன்னு தெரியல, இந்த பசங்க சிரிச்சுக்கிட்டு இருக்குது, சரி இன்றைக்கி பட்னி போட்டால் தான் ஆகும், பட்னி போடணும், ஏதாச்சும் பேரண்ட்ஸ் சொல்கிறீங்களா? அந்த குழந்த சீரியஸாக இருக்குது, நீங்கள் தான் ரொம்ப அன்சீரியஸாக இருக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்கன்ட்டு. அதை தான் நானும் சொல்கிறேன், கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க எல்லாம் அவர் பார்த்துப்பார். அவருக்கு தெரியும் சார், அவர் அற்புதமாக சந்திப்பார் சார், அவர் அற்புதமாக கொடுப்பார் சார். அப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையை போல் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப ஞானி ஆகணுன்ட்டு ஆசைப்படாதீங்க. ரொம்ப ஞானி ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்? எல்லாத்தையும் நொட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. குழந்தை என்னைக்காவது சொல்லியிருக்க வீட்டில் குப்பையாக கிடந்தா கூட போய் படுத்துக்கணும் குப்பையில். ஏன்? தூக்கம் வந்துருச்சு, படுத்துருச்சு. நீங்கள் படுப்பீங்களா? குழந்தை தரன்னு இழுத்து கொண்டு வெளியில் போட்டுட்டு வீடை சுத்தம் பண்ணி பெருக்கி கூட்டி கொசு மருந்து அடித்து அது பண்ணி இது பண்ணி முடிச்சு கிடிச்சு அப்பாடா அப்படின்ட்டு போய் படிப்பீங்க. ஏன்? உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். யாரெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் ஞானிகள். அவங்க வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது பாருங்களேன்.
யாரெல்லாம் குழந்தைங்களை போல இருக்கிறாங்களோ அவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வீட்டுக்கு போன குழந்தைங்களை என்ன பண்ணணும்? உஷாரா கவனிங்க. அவங்க செய்கிற செயல்களை பாருங்க. சேட்டன்ற கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. அந்த குழந்தை எப்படி சீரியஸாக இருக்குது, அந்த குழந்தை எப்படி ரிலாக்ஸாக இருக்குது, அந்த குழந்தை எப்படி கவலை இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு காரியம் வரணும். இப்படி தான் கடவுள் என்னையும் இருக்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி தான் அவங்களே கடவுள் இருக்க சொல்கிறாரு. அப்படி இருந்தீங்கனாக்க நீ உன் வாழ்க்கையில் ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த காரியத்தை வாசிங்க, சீக்கிரம் முடிச்சு கடந்து போகிறேன். ஆதியாகமம் 18. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. வேகமாக வாசிங்க, டக்கு டக்குன்னு முடிக்கலாம். ஆதியாகமம் 18. நன்றி ஆண்டவரே. 17, 18, 19. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியுள்ள சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சிங்க இந்த வசனத்தை? 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு குழந்தை கூட இன்னும் பிறக்கல. ஆனால் கடவுள் ஆபிரகாம் இன்னும் 25 வருஷம் 50 வருஷம் கழிச்சு அவன் எப்படி இருப்பான், தன் பிள்ளைகளுக்கு தன் பேர பிள்ளைகளுக்கு என்ன காரியங்களை சொல்லுவான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அப்போ தேவன் அறிந்திருந்தார் அப்படின்னாக்க ஆபிரகாமுக்குள்ள ஒரு குணலட்சணம் இருந்துச்சு. என்னன்னாக்க ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாய் பார்க்கக்கூடிய மனிதனாக இருந்தபடியினால தான் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. ஆபிரகாமை குறித்து எனக்கு தெரியும், 50 வருஷம் கழித்து அவனுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சந்ததிகள் உண்டாயிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க, கடவுளுக்கு பயந்து நீதி நியாயத்தை செய்து கர்த்தருக்கு பயந்து வாழுங்கப்பா, அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி அவன் எல்லாருக்கும் சொல்லுவான் என்பதை தேவன் அறிந்திருக்கக்கூடியவராக இருந்தார். ஏன் அப்படி அறிந்திருந்தாரு? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாய் பார்க்கக்கூடியவன் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தபடினாலே அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், இன்னைக்கு எவர்கள் தேவனுடைய வார்த்தையை சீரியஸா பார்க்குறாங்களோ அவங்களுடைய வார்த்தையை தேவன் சீரியஸா கேட்பார். அல்லேலூயா. யாரு கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா பார்க்குறாங்களோ அவங்க பேசும் பொழுது அவங்களுடைய வார்த்தையை தேவன் சீரியஸா கேட்கக்கூடியவராக இருப்பார். இந்த சப்ஜெக்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுங்களா? சோதம் கொமரா பட்டணம் பாவத்தினால பெருகி இருக்கிறது. கர்த்தர் 3 பேர் அனுப்புறாரு, தூதர்கள் அனுப்பிச்சு அதை செக் பண்ணிட்டு வாங்கப்பா, அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. வர்றவங்க வழியில ஆபிரகாமை சந்திக்கிறாங்க, ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்றாங்க, அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ சோதோமை நோக்கி கடந்து போக போறாங்க. கடந்து போகும்போது ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை மறைக்க கூடாது, அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு தேவன் விரும்பி அவங்ககிட்ட ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி ஆபிரகாம், இந்த சோதம் கொமரா பட்டணம் பாவத்தில் நிறைஞ்சிருக்குது, அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக அங்கே இருக்கிறது உண்மைதானு கடவுள் கேட்டு வர சொன்னாரு, அதனால நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் அதை நோக்கி போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் டக்கு நின்ட்டான் அந்த இடத்துல. ஐயோ, சோதம் கொமரா பட்டணத்தில் லோத்து இருக்கிறானே, அவன் மனைவி பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட போறாரோ கடவுள், ஐயோ அவங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆபிரகாம் கடவுள் இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. கடவுளிடத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு நேரம் பேசினான்னு தெரியல. 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், 40, 30, 20, 10 கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே வருகிறான். கடவுள் பொறுமையா நின்று ஆபிரகாம் பேசுறத கர்த்தர் கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். 45 பேரும் அழிக்க மாட்டேன், 40, 30, 20. அவன் சொல்றான், கடவுளுக்கு கோபம் வர வேணாம், 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களா? அவன் சொல்றாரு, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன்னு ஆபிரகாம் பரிந்து பேசுகிற ஜெபத்தை தேவன் பொறுமையாய் நின்று கேட்கக்கூடியவராக இருந்தார். ஒரு வசனத்தை வாசிங்க, 33. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு, கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு, அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே போனா என்ன அர்த்தம்? அசட்டை பண்ணுகிறாங்கன்னு அர்த்தம். கடவுள் அசட்டை பண்ணலாம், அவருக்கு தகும். ஏய் என்னடா
40ன்னு 30ன்னு போட்டால் அப்படியே கொண்டு வந்து ஒன்றுலேருந்து நிறுத்துவோம் போல் பிச்சு போடுவேன். பிச்சு 40ன்னா 40 அதில் தான் நிற்கணும். வேறு வேலை வெட்டி இல்லை. நீ உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன், நான் குறைச்சிக்கிட்டே இருப்பேனா? சில பேர்லாம் பேரம் பேசும்போது போனான்னு 100 சொல்லுவான், 25. 100க்கும் 25க்கும் எங்கெங்க இருக்குது? அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் குறைச்சிட்டு வாங்க. 25 ரூபா தான் தருவேன், இஷ்டம் இருந்தால் கூட, இல்லைன்னா விடு, நான் போய்கிட்டே இருக்கிறேன். ஆபிரகாம் சொல்கிறான், நான் ஒரு 50, 45, 40, 30, 20, 10 குறைச்சிக்கிட்டே வருகிறான். கடவுள் பொறுமையாக நின்று அவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசி முடிஞ்சுட்டு அந்த வசனம் ரொம்ப அசைச்சிருச்சு. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். இந்த வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்க, யார் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா பார்க்குறாங்களோ, உண்மைன்னு நம்புறாங்களோ, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்புகிறார்களோ, இது எல்லாம் என் வாழ்க்கையில வேலை செய்யணும்னு நம்புறாங்களோ, அப்படி நம்புகிறவர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படலை. ஏன் கேட்கப்படலை தெரியுங்களா? ஐயா, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறையா, நான் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கயா, ஏன் ஜெபத்துக்கு கடவுள் ஏன் பதில் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடவுளுடைய வார்த்தையை உண்மையா சீரியஸா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சத்தத்தை தேவன் சீரியஸாய் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எப்போ கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா பார்க்குறீங்களோ, எஸ் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையை சீரியஸா பாருங்க, அந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் குடும்பத்தினுடைய மேய்ப்பர் அவராக இருக்கிறார், அவர் என் குடும்பத்தை இன்னும் சிறப்பாய் நடத்தக்கூடியவர் என்று சொல்லி நீங்கள் சீரியஸா அவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் சீரியஸாய் கேட்கக்கூடியவராக. தானியேல் ஜெபிக்கும் பொழுது என்ன பிறந்தது? ஜெபத்தை முடிக்கவே இல்லை. இங்கே ஆபிரகாம் பேசி முடித்த உடனே கர்த்தர் போனார்னு போட்டிருக்குது. அவருடைய டீசன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தானியேலுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் ஜெபிக்கும் பொழுதே கட்டளை பிறந்தது. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அவ்வளோ பெரிய லாடா அவன்? ஆமாம், லாடு தான். என்ன லாடு? அவன் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா பார்த்தபடியினால அவன் ஜெபிக்கும் பொழுதே கட்டளை பிறந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுதே பதில் வேணும்? நிறைய காரியங்கள் ஜெபிச்சையா, பதிலே கிடைக்கலையா? இன்னைக்கு ஒரு வெளிப்பாடோட வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. என்னன்னாக்க, நான் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் ஓகே ஆமேன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னாக்க, கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சீரியஸா பாருங்க, பைபிளை சீரியஸா பாருங்க, ஜெபத்தை சீரியஸா பாருங்க, அறிக்கையை சீரியஸா பாருங்க, துதியை சீரியஸா பண்ணுங்க, சீரியஸா எதிர்பாருங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன சீரியஸான காரியங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடியதாக. சிறு துளி. அப்ப சின்ன சின்ன காரியங்களை உங்களுடைய சீரியஸ்னஸை காட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காட்டுங்க. பைபிள் எடுத்து படிக்கிறீங்களா, சீரியஸா படிங்க. ஒரு பயபக்தியோடு கூட, இது கடவுளுடைய வார்த்தை, சீரியஸாக படிங்க. ஜெபிக்க போகிறீங்களா, ஜெபத்தில் உட்காரும் பொழுது தேவனிடத்தில் நான் பேச போகிறேன், என் ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடியவர் இருக்கிறார், அந்த ஒரு பயபக்தியோடு கூட ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்கள் சீரியஸாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் மூலமாய் தேவன் உங்களுடைய சத்தத்தை அவர் சீரியஸாய் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னொரு சொல்லட்டுங்களா? கோடான கோடி தூதர்கள் இரவும் பகலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்காங்களா? அவங்களுடைய சத்தத்தை காட்டிலும் உங்களுடைய சத்தத்தை தேவன் ரொம்ப இன்பமாக கேட்கக்கூடியவராக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஏஆர் ரஹ்மான் பாட்டு ஒரு பக்கம் ஓடுது, இளையராஜா பாட்டு ஒரு பக்கம் ஓடுது, ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு ஒரு பக்கம் ஓடுது, எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளை உட்காந்து டப்பு டப்பு தட்டிக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சிடி ஆஃப் பண்ணுவீங்களா, குழந்தைய வாயில் அடிப்பீங்களா? சொல்லுங்கள். குழந்தைய தான் வாயில் அடிப்பீங்களா சிஸ்டர்? சிடியை தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்? இளையராஜா மியூசிக்காக இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்காக இருந்தாலும் அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனால் என் பிள்ளை கத்துற அந்த சவுண்டு என் இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் தூதர்கள் 1000 கோடி தூதர்கள் துதிச்சா கூட நீங்கள் சொல்லுகிற சின்ன கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்க தேவன் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள், அதை கர்த்தர்
சீரியஸாக கேட்பாராம். ஏன் சீரியஸாக கேட்குறாரு? என் பிள்ளைங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த மாலை வேளை நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஜெபத்தை தேவன் ரொம்பவும் கவனமாக கேட்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைங்க எப்படி ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருங்க. டென்ஷனாக இருக்காதீங்க. அந்த குழந்தைங்களையும் போட்டு டென்ஷன் பண்ணாதீங்க. ஊன்னு ஆடிக்கிட்டு இருக்கா, உட்கார் உட்கார், போட்டு காலில் போட்டேன்னா உட்கார், வரமா உட்கார், நானும் டென்ஷனில் இருக்கிறேன், நீ வேறு ஆடிக்கிட்டு இருக்கிற. உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த குழந்தைய கொடுத்துருக்குறாரு. அந்த குழந்தை ஆடுறது எதுக்கு தெரியுங்களா? உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான். சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, நான் டென்ஷன் ஆடுக்கிறேன் நீ இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காலிலே போடுறது. அந்த அடியை வாங்கிட்டு அந்த குழந்தை ஒத்த காலில் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ கூட அந்த குழந்தை சீரியஸாக தான் இருக்குது சார். ஹல்லேலூயா. சார் குழந்தைங்களை பார்த்து ரசிங்க சார். குழந்தைங்க போல் நீங்கள் இருக்கணும் உங்கள் தகப்பன் விரும்புகிறார் சார். எப்படி பிள்ளைங்க குழந்தைங்களை பார்த்து மகிழ்றீங்களோ உங்களை பார்த்து தேவன் மகிழ கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சீரியஸாக பாருங்கள். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்களை விட பெஸ்ட்டாக வேறு யாரும் படிக்க முடியாது. சொல்லிக்கிட்டே போங்க வீட்டுக்கு, நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், என்ன தான் கடவுள் ஃபஸ்ட்டு வர வைப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று பார்க்குறோமே. இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். சின்ன பிள்ளைங்க எதையுமே விளையாட்டாக கேட்குறதும் கிடையாது, விளையாட்டாக செய்கிறதும் கிடையாது. ஆனால் வளர்ந்தவங்க எதையும் சீரியஸாக கேட்குறதும் கிடையாது, சீரியஸாக செய்கிறதும் கிடையாது. அதனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாது. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாண்டவர், சின்ன பிள்ளைகளை போல் நாங்கள் எல்லாவற்றையும் சீரியஸாக கேட்க, சீரியஸாக செய்ய, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நீர் சீரியஸாக கவனித்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாம் உம்முடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்தபடினாலே, ஆபிரகாம் உம்மிடத்தில் பேசும் பொழுது நீர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சீரியஸாக அவன்கிட்ட கேட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசி முடிஞ்ச பிற்பாடு கடந்து போனீங்களே, அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே நீர் கட்டளையை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.